தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா மீனராசி அப்படின்னாவே ஒரு யோகக்கார ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா குரு பகவான். அதனால் இவங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலிகளாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு, அதனால் ரொம்ப யோகக்காரங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகள்லேயே 12வதாக வரக்கூடிய ஒரு ராசி, இறுதி ராசி, மோட்ச ராசி அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லுவாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா இரட்டை மீன்கள். இரட்டை மீன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்கிறேன், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தொழிலில் வளர்ச்சி இல்லை, வீட்டில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய இன்னல்களை நான் சந்திச்சுட்டே இருக்கிறேன், என் பேச்சை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் ஒரு சில பரிகாரங்களை சொல்லுவார். அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய மீன ராசி என்பவர்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டை மீன்கள். எதிர் எதிர் திசையில் நீந்துவது போல் அது இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஆத்மா, மற்றொன்று பார்த்திங்கன்னா உடல். இது யதார்த்தம் அப்படின்னா கூட இது ரெண்டும் எப்படின்னு பார்த்திங்கன்னா யதார்த்தமும் கனவு லோகமும் இருக்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு மீன்களும். இடையிடையே போராட்டத்தை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டு மீன்களும் அப்படின்னு சொல்லலாம். முடிவு தொடக்கம் இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னா சுழண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா. அது மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுழற்சியாக நடக்கிற மாதிரியே இருக்கும். சுழன்று ரெண்டு மீன்கள் வளைஞ்சி ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த உலகம் சுற்றுற மாதிரி தான். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே சொல்லிட்டு ஒரே இடத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியாக இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு அமைதி வரும். அடுத்த ஒரு விஷயம் தொடங்குவீங்க, அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பயணங்கள் உங்களுக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதுதான் இந்த மீனராசி என்பர்களுடைய இயல்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்போ தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்தேன், அடுத்த பிரச்சனை உடனே தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மீனராசி என்பர்கள் ரொம்ப அன்பானவங்க தான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிறது அன்பு கடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லார் மீதும் ஒரு அன்பாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் அனுசரித்து போவாங்க. எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். மற்ற எந்த ராசிக்காரங்களும் எதிரியை மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் மீனராசி என்பர்கள் எதிரியை கூட அனுசரித்து போக தெரிந்தவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இரட்டை மீன்கள் இருக்கிறதுனால மனமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரட்டை மனமாக தான் இருக்கும். ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க, அடுத்த ஒரு 2வது நிமிஷம் பார்த்திங்கன்னா இல்லை இது இப்படி செய்யாதீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல குழப்பவாதிகளாக தென்படுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் வகையில் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்களுடைய உறவுகள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பொதுவாகவே மீனராசி அப்படின்னாவே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். யதார்த்தத்தை விட்டுட்டு அடுத்த லெவலை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. இப்போ ஒரு வீடே கட்டிகிட்டு இருக்கேன்னா கூட அந்த வீட்டில் போய் நின்னா அடுத்து என்ன நடக்கும், அந்த வீட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த சூழ்நிலையில் நிகழ்காலத்தில் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நிகழ்காலத்துக்கு அதிகம் போயிடுவாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த
மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கற்பனை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கனவு காண்றது இவங்களுடைய இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. நிகழ்காலத்தில் யதார்த்தத்தை அறிந்து செயல்படக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தியாக உணர்வு கொஞ்சம் அதிகம். இவங்க பிறந்த உடனே பார்த்திங்கன்னா இவங்களுடைய தந்தைக்கு நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகமாக தான் அமையும். குறைவாக படித்திருந்தாலும் ஏன்னா புதன் நீச்சமாகக்கூடிய வீடு, அதனால் இவங்க குறைவாக படித்திருந்தாலும் கூட இவங்க நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இவங்க வலம் வருவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, அதனால் இவங்களுக்கு இந்த யோக பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா இவ்வளோ நேரம் ஒரே எங்களை பற்றி புறம் பேசிட்டு கடைசியில் வந்து இது சூப்பராக இருக்குது அருமையான ராசி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 80% பேருக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்குது, வைகாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வைகாசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக வரும்போது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள், அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொழிலில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இதெல்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் மே 26க்கு அப்புறம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு கடகராசிக்கு செல்லும்போது அவருடைய பார்வை ராசியின் மீது பதிவதனால மாத பிற்பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மாத ஸ்டார்டிங் அப்படிங்கிறது சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் சின்ன சின்ன விரயங்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் நிம்மதி அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். எதை ஒன்றுமே நிகழ்காலத்தில் யதார்த்தமாக இருங்க. கடந்த காலத்திலையோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ அதிகம் கவலைப்படுறதை விட்டுட்டு நிகழ்காலத்தில் வாழ பழக்கிட்டிங்கனாவே இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வைகாசி மாதம்னு இல்லை, பொதுவாகவே இந்த மீனராசி என்பர்கள் யதார்த்தத்தை அறிந்து அதற்கேற்ப வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த நேரம் என்ன செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். புதுசாக ஒரு சில வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 3, 8 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இந்த ஸ்தானத்தில் வரும்போது இந்த நேரம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் வரும், ஒரு விதமான பய உணர்வு வரும். பொதுவாகவே மீனராசி அப்படிங்கிறது ஒரு பய உணர்வு அதிகம் நிறைந்த ஒரு ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு நரம்பு எலும்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர் நம்பி நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்காமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் யாரை நம்பியும் எந்த காரியத்திலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். உங்களை நம்பி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பொருளே வாங்குறீங்கன்னா கூட அது நல்லா இருக்கா, தரமாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். உங்களை நம்புங்க. அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளே உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. வைகாசி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் இந்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஓரளவு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம், அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும்.
கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. சின்ன சின்ன தடைகள்லாம் கொஞ்சம் வரலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் தற்காலிகமாக போயிட்டு இருந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வைகாசி மாதம் 26ஆம் தேதி அன்று கடகராசிக்கு சுக்கிரன் செல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 3 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் போது பிள்ளைங்களால் சின்ன சின்ன தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பூர்வீக இடத்தையே அல்லது வாங்கிய இடத்தையே விற்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு உருவாகலாம். வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி கொஞ்சம் வரும். கடந்த சில ஆண்டுகளாக நினைத்ததை சாதிக்க முடியாத இருந்தீங்களா, அதில் சின்ன சின்ன தடைகள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் குணமறிந்து உங்களால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனசஞ்சலம், மனக்குழப்பம், ஒரு விதமான சந்தேக உணர்வு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சியில் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் திட்டமிட்டு தான் செயல்படணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டம ஸ்தானத்தில் வந்து அமரும்போது, அர்த்தாஷ்டம குருவாக வந்து அமரும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வைகாசி மாதத்தில் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் நெருங்கிய பிரமுகர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டாமல் பகை பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கும்போது ஒரு சில இன்னல்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் பொதுவாக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. அப்படி வாங்கும்போது அது கரெக்டான நபர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான பத்திரங்கள்லாம் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. புதுசாக ஒரு சில விஷயங்களை இறங்குறீங்க அப்படின்னா அதை பற்றி நிறைய அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாடு செய்யுங்க, முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க, ஆன்மீக சித்திரங்களை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். முடிந்தால் ஒரு கணக்கம்பட்டி சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டுடுவாங்க. மனதில் இருக்கிற குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அமைதி இருந்தது அப்படின்னா அதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அமைதி இல்லாதனால தான் நிறைய குழப்பங்கள். அந்த அமைதி கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்களை வழிபடுங்க. சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபட்டுடுவாங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய போராட்டங்களும் ஓரளவுக்கு சரியாகும். அதனால் இந்த சித்தர்கள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அதோடு கூட முருகப்பெருமான் வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.